வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனலில் நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்கறது போகிறது 6th term 2ல் இயல் 2 மயங்கொலிகள். அதாவது மயங்கொலிகள்னால் சிம்பிளாக என்னென்னா ஒரு வார்த்தை வார்த்தையில் ஒரு எழுத்து வந்து ஒரே மாதிரி நம்ம சொல்லும்போது ப்ரொனவுன்சியேஷன் ஒரு சிலது வரும். அது என்னென்னா ந அப்படிங்கிறத நம்ம ஒன்றா தான் சொல்லுவோம். இப்போ மனம் ரெண்டுமே நம்ம ஒன்றா தானே சொல்லுவோம். மனம் அந்த மாதிரி வரத்துக்கு வந்து வார்த்தைகளில் நமக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். நம்மளாக ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது தான் அதை எதை சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியும். இப்போ எப்படி சொல்லலாம்னா, இந்த மனம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மனம் ரொம்ப நொந்துருக்கு அப்படி கூட சொல்லலாம். இந்த மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி மனம் இப்போ நான் சொன்ன 2 சென்டென்ஸுமே வித்தியாசம் இருக்குது. இந்த மனம் நல்லா இருக்குது அப்படின்னா அது வாசனையை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மனம் இப்போ ரொம்ப ஒரு வேதனையில் இருக்குது அப்படின்னா இந்த மனம் அப்படின்னும்போது இந்த மனம் இப்போ எந்த மனத்தை சொல்கிறேன், மனசை சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த ஒரு வித்தியாசம் நம்ம பேசும்பொழுது கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி எழுதும்போது எந்த போடணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் தமிழில் பிழை இல்லாமல் நம்ம எழுத முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி லோயர் ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. மயங்கொலிகள் வார்த்தைகள் வந்து மொத்தம் 8ங்க. மயங்கொலிகள் மொத்தம் 8 வார்த்தைகள். சரிங்களா? என்னென்ன அப்படின்னா ந இது வந்து ஒரு 3 நாவிலே 3 வந்துருச்சு. அடுத்து ல இது ஒரு 3. அடுத்து ர இதெல்லாம் ஒலிவு முறைகள் எப்படி இருக்குங்க, ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை? 8. அப்போனா 8 மயங்கொலிகள் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேரால் நான் சொன்னது தான் இருக்குது. இப்போ இந்த உச்சரிப்பு முறையில் வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும், வேறுபாடு இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக மயங்கொலிகள் வந்து அந்த ஒரு இப்போ நான் பேசும்போது அந்தளவுக்கு தெளிவாலாம் பேசணும். மனம் இப்போ தமிழறிஞர்கள்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம பேசணும். மனம் நார்மலாக சொல்லுவோம். அந்த வார்த்தையோட இதை வந்து நம்ம இது வரைக்குமே சரி, ஒரு சில பேருக்கு ழாவே வராது. வந்து நல்லா நம்ம நாக்கு சுழண்டா மட்டும்தான் வரும். ஆனால் ஒரு சில பேருக்கு அப்படின்னுவாங்க, ழாவே வராது, அப்படின்னுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி பாடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வருது, ஒலிப்பு முறைகளை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அந்த 3 மயங்கொலிகள் என்னென்ன அப்படின்னா ந இப்போ 3 சொன்னேன் நான். அதில் வித்தியாசம் தெரியுதா? தெரியாது. எழுதும்போது தான் அது நமக்கு தெரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 3 சுழி ந எங்கேருந்து பிறக்குதுன்னா, நாவின் நுனி இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இமேஜில் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. சரிங்களா? இந்த 3 சுழி நல்லா நீங்கள் சொல்லி பாருங்கள். நாவோட நுனி தான் வந்து மேல்வாயோட அன்னத்தை தொடும். இந்த இமேஜ் கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். எக்ஸாம்பிள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு இமேஜோடு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம மனசில் நின்றுடும். சரிங்களா? அப்படிங்கிறத போது சொல்லி பாருங்கள். சென்டர்லேருந்து பிறகுது. ஸோ இது எதுக்காக இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன்னா, எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த இதே மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் உங்களுக்கு குழப்பம். அதனால் இந்த 3 சுழி அப்படிங்கிறது நடுப்பகுதியில் வருது. அடுத்து 2 சுழினா கொஞ்சம் முன்னாடி, அடுத்த ரொம்ப கொஞ்சம் பல்லுக்கு அடியில் வரும். சரிங்களா? இதுக்காக தான் சொல்கிறது. இந்த வந்து நடுப்பகுதி, இந்த 2 சுழினா முன்பகுதி, இந்த வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லுக்கு அடியில் நம்ம இப்படி தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்து அந்த இணை எழுத்துக்கள் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இட்டுக்கு இட்டு, இன்னு, இத்து, இந்து, இரு, இன்னு இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இந்த இணை எழுத்துக்களை கொண்டு தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பாயிண்ட்டு. அந்தளவுக்கு ஒன்றும் நமக்கு தேவையில்லை. நம்ம தான் இணை எழுத்துக்கள் படிச்சிட்டோம் இல்லையா, அதுவே நமக்கு போதுமானது. சொற்களில் ஒரு நிமிஷங்க. இந்த வந்து எழுத்துக்கள் வந்து இடம்பெறும் வகை என்னென்னா, ட என்னும் எழுத்துக்கு முன் இணை எழுத்தை சொல்கிறாங்க. ட என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். எடுத்துக்காட்டு கண்டம், வண்டி, இதெல்லாம் இணை எழுத்து தானேங்க, இணை எழுத்து. சரிங்களா? இதுவும் டாவோடது தான். எல்லாமே வந்து இட்டு, இன்னு,
இது எல்லாமே இணை எழுத்தோட தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அது மாதிரி ரா எழுத்துக்கு முன் இன் வரும். அது மாதிரி மன்றம், நன்றி, கன்று. சரிங்களா? அடுத்து நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படமானால் பொருள் மாறுபடும். அதை தாங்க இவ்வளோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்து போட்டால் நமக்கு மாறிடும். இப்போ மனம் மனம் பார்த்தோம்லே அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. வானம், வானம்னா என்ன? வெடின்னு சொல்லுவோம். அதுக்கு பதில் இந்த சின்ன 2 சுழினா போட அது ஆகாயமாயிடும். அது மாதிரி பனி, இந்த நீக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எழுத்துக்கு ஒரு எழுத்து மாறுபடும் போது பொருளும் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ல ல ழ எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களோட ஒலிப்பு முறை எழுத்து ல. லங்கிறது எங்கிருந்து வரும்? நம்ம லான்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும். நம்ம நாக்கோட இரு பகுதியும் தடித்துரும். தடித்து மேல் பற்களின் அடி தொடுவதனால் லகரம் தோன்றும். ல தான் லகரம்னு சொல்கிறாங்க. லா தோன்றும். இது வா போல இருப்பதால் வகர லகரம் என்கிறோம். எப்படி சொல்கிறோம்? வகர லகரம்னு சொல்கிறோம். வகர லகரம் என்கிறோம். ல. அடுத்தது லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து. லான்ற வார்த்தை வந்தாலே நாவோட இருபக்கம், அந்த நாவில் இரு பக்கமும் தடித்து தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால், மேல் அன்னத்தில், அன்னம் மேலங்க, மேல் அன்னத்தோட நடு பகுதியை தொடுது பாருங்கள். இந்த லா எங்கே தொடுது, இது எங்கே தொடுதுன்னு பாருங்கள். நான் சொன்னால கொஞ்சம் அப்படியே வளைஞ்சி எங்கன்னா வருடுவதால் மேல் நுனி, அந்த நுனி நாக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரகரம் சொல்லும்பொழுது அப்படியே சுழன்று வரும். அதை நம்ம ஈஸியாக நம்ம சொல்லியும் கண்டுபிடிச்சலாம். அது பாயிண்ட்ஸில் நமக்கு வரும்போதே தெரியும். சுழன்று வரும், மேல் நோக்கி வளைத்து வருடுவதால் தான் ரகரம் வருது. சரிங்களா? லகரம் அன்னத்தின் நடுப்பகுதி. அதில் என்ன சொன்னேன்? நான் தான் நடுப்பகுதி. அடுத்து கொஞ்சம் முன்னாடி ஒரு நிமிஷம். நடுப்பகுதி, இது முன்பகுதிங்கிறது இந்த பல்லோட அடிப்பகுதி. இந்த லா. அதே மாதிரி லா எப்படின்னா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ந எப்படின்னா நார்மலாக மேல் பல்லோட ந வருது. ஆனால் இது எப்படின்னா இரு பக்கங்களையும் தடித்து லா தொடுது. சரிங்களா? அதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். சரிங்களா? அடுத்து பொருள் வேறுபாடு. இதுதான் நமக்கு தெரியுங்க. விலை எல்லாமே அதாங்க. ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து மாறுச்சுன்னா அந்த பொருளே மாறுபடும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ரனா எழுத்துக்கள். நமக்கு தெரியும். எங்கேருந்து வருது? நார்மலாக இந்த நுனி பகுதியிலேருந்து தான் வரும். அந்த மேல் அன்னத்தோட முதல் பகுதி. அது நார்மலாக நமக்கு சொல்லும் போதே தெரியும். இதுலலாம் ரொம்ப கஷ்டம் இருக்காது இல்லைங்களா? அடுத்தது ரன்னும் போது அது மையப்பகுதிக்கு போயிடும். நமக்கே தெரியும். அந்த அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு வார்த்தையை சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சொல்லி பார்த்துக்கணும். இதெல்லாம் மக்கு பண்ணுன்ற அவசியம் கிடையாது. பட் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த இமேஜெலாம் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அடுத்தது இதுலேயே இந்த பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்கு அது நமக்கு தெரியும். சிரம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். சிரம்னா தலை. இலைக்கு இன்னொரு பேர் அப்படின்னா, இலைக்கு வேறு பெயர் என்ன சொல்லுவோம்? தலைன்னு சொல்லுவோமா, தழைன்னு சொல்லுவோமா? தழை. வண்டி இழுப்பது காலை. இந்த லைக்கும் இந்த லைக்கும் வித்தியாசம். இதுனா காலை. காலைன்றது ஒரு பொழுது. அந்த வேறுபாடெல்லாம் இதை பார்த்துக்கோங்க. இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அடுத்து கலைச்சொல் அறிவோம். வெல்கம்னா நல்வரவு. ஸ்கல்ப்சர் சிற்பம். நமக்கு தெரியும். இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை. மேக்கப் ஒப்பனை. டிஃபன் சிற்றுண்டி. இதெல்லாம் நமக்கு தெரியுங்க. சரிங்களா? இதோட இந்த பாடம் நிறைவடைஞ்சு. நன்றி, வணக்கம்.